தமிழரின் மரபில் உறக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் டிஆர்வை டிஎம்டி கல்வி ஓர் உறுதியின் அடையாளம். கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டியில் 26 தங்கப்பதக்கங்களை வென்று தமிழகம் தொடர்ந்து 2வது இடத்தில் நீடிக்கிறது. கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் தமிழ்நாட்டில் கடந்த 19ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் 8வது நாளான நேற்று ஹாக்கி, கைப்பந்து, பளுதூக்குதல், துப்பாக்கிச் சுடுதல் உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற்றன. இதில் சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற ஆண்களுக்கான பளுதூக்குதல் போட்டியில் 55 கிலோ எடைப்பிரிவில் தமிழக வீரர் தனுஷ் தங்கம் வென்று அசத்தினார். துப்பாக்கி சுடுதலுக்கான டிராப் மிக்சட் போட்டியில் அமைச்சர் டிஆர்பி ராஜாவின் மகள் நிலா மற்றும் யுகன் இணை 125 புள்ளிகள் பெற்று வெள்ளிப்பதக்கம் வென்றனர். கைப்பந்து தொடரில் தமிழ்நாடு ஆடவர் மற்றும் மகளிர் அணி லீக் சுற்று முடிவில் புள்ளிப்பட்டியலில் முதலிடம் பிடித்து அரையிறுதிக்கு முன்னேறியது. இதுவரை நடைபெற்ற போட்டிகளின் முடிவில் மகாராஷ்டிரா மாநிலம் 28 தங்கம், 24 வெள்ளி, 31 வெண்கலம் என மொத்தம் 83 பதக்கங்களை வென்று முதல் இடத்தில் இருக்கிறது. 26 தங்கம், 13 வெள்ளி உட்பட 62 பதக்கங்களோடு தமிழ்நாடு 2வது இடத்தில் நீடிக்கிறது. 21 தங்கம், 13 வெள்ளி உட்பட 64 பதக்கங்களுடன் ஹரியானா 3வது இடத்தில் உள்ளது. நம் வீர தமிழரின் மரபில் உறக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் டிஆர்வை டிஎம்டி கல்வி ஓர் உறுதியின் அடையாளம்.